ஹலோ எவரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் எந்த விதமான பை அண்ட் செல்லும் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பை அண்ட் செல் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஸ் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே. அண்ட் இன்னொரு சின்ன கொஸ்டின் என்னன்னா, டெய்லியுமே லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் நைட்டே வேணுங்களா, இல்லை மார்னிங் வந்து ஒரு 8 o'clock அந்த ரேஞ்சில் உங்களுக்கு லெவல்ஸ் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் வீடியோஸ் நிறைய பார்க்குறீங்க. ஏன்னா நீங்க அப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் ஷேர் பண்றதுக்கு லெவல்ஸ் எல்லாமே. ஓகே. டெய்லியும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிஃபோர் நைட்டே உங்களுக்கு வீடியோஸ் வேணுமா? இல்லன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்னிங் வேணுமா? அன்னைக்கு டேவோட மார்க்கெட் ப்ரடிக்ஷன் வேணுமா? இல்ல ப்ரீவியஸ் டே வேணுமான்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம. அண்ட் மறக்காம லைக் அண்ட் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே. டைரக்ட் டாபிக்ல போலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நியர்பை 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப் டவுன் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா யுஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவா இருக்கு. கிஃப்ட் நிஃப்டியுமே நமக்கு இம்பாக்ட் குடுத்திருக்கு. அதோட இம்பாக்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டியுமே நமக்கு ஓப்பன் மார்க்கெட்ல கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆனது ஓவரால் ஹைல இருந்து வரைக்கும் நமக்கு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரெக்கவரி ஆயிடுச்சு. நம்ம மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் கிடையாது. ரெக்கவரி ஆயிடும். இதுல என்னன்னா, கரண்டா இருக்கிற சினாரியோல 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப் டவுன் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகே. இங்க இருந்து இங்க எடுத்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா, நமக்கு இந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. 22,343ல ஓகேங்களா? 343ல ஓப்பன் ஆகும். மேபி ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் நமக்கு அப் அண்ட் டவுன்ஸ்ல ஓப்பன் ஆகலாம். ஓகேங்களா? இப்ப எக்ஸாக்ட்டா 8:30 ஆகுது டைமு மார்னிங். இன்னைக்கு டேட் வந்து மார்ச் 11. இப்போ நமக்கு என்னன்னா கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல அப்ளை பண்ணலாமான்னா பண்ணலாம். ஓகே. இப்போ கேப் ஃபில்லிங்னா இந்த இடத்துல கிளியரா பாருங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்போ இதுல வந்து 2 சினாரியோ இன்னைக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 22 சேம். இப்போ நான் எந்த லெவலும் மாத்தல. ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவே இதே லெவல் தான் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 22,261 வந்து மார்க்கெட் வந்து இங்க இருந்து டச் ஆகுது அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் இங்க இருந்து ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல இருந்து ரிவர்சல் ஆகும். இல்ல நமக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு கேப் ஃபில்லிங் நடக்குது. இப்ப நமக்கு இங்க ஓப்பன் ஆகுது. ஓப்பன் மார்க்கெட்ல ஸ்லோவா நமக்கு கேப் நல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டா கேப் ஃபில் ஆச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல ஹை பாசிபிள் ஃபேக் பிரேக் அவுட் நடக்கும். ஸ்லோவா நமக்கு கேப் ஃபில் ஆகுதுன்னா ரியாக்ட் ஆகும். ஓகே. இப்ப இங்க இருந்து நமக்கு ஸ்லோவா கேப் ஃபில் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு திருப்பி ரிவர்சல் ஆயிட்டு இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு நீங்க டார்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைல இருந்து லோ வரைக்கும் சப்போர்ட் ஏரியாவுக்கு டார்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த லோவர் இப்ப நமக்கு இங்க இருந்து ரிவர்சல் ஆகுது பாத்தீங்களா? இதுல நமக்கு சின்ன ரிவர்சல் ஆகும். ஆனா இந்த பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் டச் ஆக பாசிபிள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் லாட் சைஸ் கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நெறைய பேர் என்னோட சேனல்ல பார்த்து என்ன சொன்னீங்கன்னா, ப்ரோ நான் லாட் சைஸ் ரொம்ப கம்மி பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க பண்ற மாரி நானும் பண்ணிட்டு இருக்கேன். எமோஷன் சைக்காலஜி என்னால டெவலப் பண்ண முடியுது அப்டின்னீங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க அடுத்த ஒரு 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லாட் சைஸ் கம்மி பண்ணி பாயிண்ட்ஸ் அதிகமா நீங்க கேப்சர் பண்ணி பாருங்களேன். உங்களோட ட்ரேடிங் ஸ்கில் கண்டிப்பா டெவலப் ஆகும். ஓகேங்களா? அது நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க மேபி ஒரு 200, 300 பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க குவான்டிட்டி வச்சு ட்ரேட் பண்ணீங்க. லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு 10 லாட் 20 லாட் ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஒரு 1 வீக்குக்கு மட்டும் என்ன பண்ணீங்கன்னா, லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு 3 லாட்ல ட்ரேட் பண்ணுங்க. 3 லாட்னா 90 குவான்டிட்டி இல்ல 60 குவான்டிட்டி 2 லாட் போதும். நிஃப்டின்னு எடுத்துட்டீங்கன்னா, அதிகபட்சம் 2 லாட். ஓகேங்களா? இதுல நீங்க ட்ரேட் பண்ணி பாருங்களேன். ஒரு லாட் ட்ரேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கே அந்த எமோஷன் சைக்காலஜி ரொம்ப அதிகமா டெவலப் ஆகும். ஓகே. மெயினான விஷயம் அப்ப உங்களுக்கே தெரியும். நீங்க பண்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அந்த டைம்ல ஒர்க் ஆகும். ஓகே. அதுல கொஞ்சம் நல்லா கிளியரா பாருங்க. உங்களுக்கே கிளியரா புரியும். ஓகே. ஃபைன். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓகேங்களா? நமக்கு மார்க்கெட் வந்து இங்க இருந்து நமக்கு கேப் ஃபில் ஆகுதுன்னா, இங்க இருந்து நமக்கு மேக்ஸிமம் ரிவர்சல் ஆக பாசிபிள். இப்ப இல்லன்னா, இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து திருப்பி எக்ஸாக்ட்டா இங்க இருந்து அப் ட்ரெண்ட்ல போக பாசிபிள். ஓகேங்களா? இது நமக்கு 22,000 261 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆகும். இல்ல நமக்கு ஓப்பன் மார்க்கெட் ஓகேங்களா? ஓப்பன் மார்க்கெட்ல இங்க இருந்து நமக்கு நல்லா ஃபாஸ்ட்டா ரெக்கவரி ஆகுதுங்க. நல்லா ஃபாஸ்ட்டா ரெக்கவரி ஆகுதுன்னா, இது நமக்கு 22,513 ஓகேங்களா? 22,513 வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இங்கருந்து நான் எஸ்டர்டேவே இங்கருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் இங்கருந்து ரிவர்சல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் ரிவர்சல் ஆகல. இங்கவே நமக்கு மார்க்கெட் குளோஸ் ஆயிடுச்சு. மேபி மார்க்கெட் வந்து மேபி ஒரு 12 மார்க்கெட் பிரேக் அவுட் குடுத்ததுன்னா, மேபி 1:30 ஆர் 2 பிரேக் அவுட் குடுத்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கும். ஓகே. ஏன்னா நமக்கு எண்டுல தான் குடுத்தது. திருப்பி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? 3 பாசிபிள் இருக்கு மார்க்கெட்ல. ஓகே. ஆனா நமக்கு என்னோட ட்ரெண்ட் ஓவரால் டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? எந்த விதமான அப் ட்ரெண்டும் கிடையாது. 22,261 வந்தா மட்டும் தான் நான் வந்து அப்ல ரிவர்சல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். மத்தபடி மார்க்கெட் வந்து இங்க இருந்து நமக்கு டிராப் ஆனாலும் இங்க இருந்து ஃபால் தான் ஆகும். இங்க போனாலும் இங்க இருந்து நமக்கு ஃபால் தான் ஆகும். கால் ஆப்ஷன் சைட்ல மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். 22,661 வந்தா நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகே. ஃபைன். இப்ப அதே பேங்க் நிஃப்டில பார்ப்போம். நேத்து பேங்க் நிஃப்டி நீங்க லெவல்ஸ் பார்த்திருப்பீங்க. எக்ஸாக்ட்டா நமக்கு அதே ஜோன்ல ரியாக்ட் ஆயிருக்கும். ஓகே.
இப்போ என்னன்னா இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னா 22,000 ஓகேங்களா 22,000 சாரி 47,900 47,900 வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. இந்த இடத்துல நமக்கு மேபி எங்க வேணா ரிவர்சல் ஆகலாம். ஆனா கரண்டா இருக்கிற சினாரியோ 47,900 தான். இப்போ நம்ம ஓய் டேட்டா வச்சு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஓய் டேட்டா நமக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதை வச்சு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 47,900 தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். எனக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எங்க இப்போ இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் ஆனாலும் என்னோட வியூ புட் ஆப்ஷன் தான். இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது இங்க வந்துச்சுன்னா என்னோட வியூ புட் ஆப்ஷன் தான். ஓகே, இந்த வியூல என்னோட வியூ புட் ஆப்ஷன். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு வருதுன்னா மட்டும்தான் என்னோட வியூ கால் ஆப்ஷன்ல இருக்கும். அது நமக்கு ஓய் டேட்டா கன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும்தான் வந்து கால் ஆப்ஷன் சைட் வியூல போகணும். ஓகேங்களா, இதான் நமக்கு 3 லெவல்ஸ். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் எந்த லெவல்ல ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஓகே ஒரு நிமிஷம் 48,350ல நமக்கு ரியாக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். 48,140 164 வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் இந்த ரேஞ்ச். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஃபாஸ்டா ரெக்கவரி ஆகுனா இங்க இருந்து நமக்கு ஃபால் ஆகும். ஓகேங்களா, ஸ்லோ ரெக்கவரினா நமக்கு 48,164 ரெக்கவரி ஆயிடும். அகைன் மார்க்கெட் வந்து பண்ணா சப்போர்ட்னு போகணும் 47,900. ஓகேங்களா, இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிட்டு இங்க இருந்து நமக்கு ரெக்கவரி ஆக பாசிபிள். ஓகேங்களா, இது நமக்கு கால் ஆப்ஷன் சைட்ல நமக்கு இங்க வந்தாதான் நம்ம வந்து கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றபடி எல்லாமே நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் லாட்ஸஸ் கம்மியா ட்ரேட் பண்ணுங்க. பாயிண்ட்ஸ் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸ் ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்க. அப்படி பண்ணீங்கன்னா பேங்க் நிஃப்டில ஈஸியா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். மினிமம் பேங்க் நிஃப்டில 60 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 60 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா டார்கெட் வந்தோன்னா மினிமம் 120 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க 60 பாயிண்ட். இல்ல நீங்க வெறும் ஒரு 80 பாயிண்ட்ல எக்ஸிட் பண்றீங்க, நீங்க 100 பாயிண்ட்ல எக்ஸிட் பண்றீங்க அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் கூட ஓகே ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா 80 பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸிட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க இந்த 60 பாயிண்ட்லாம் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். இதுல என்னன்னா லாட் நீங்க அதிகமா வச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஹெவியா ஸ்டாப் லாஸ் வரும். ஓகே, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 60 120 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இது வந்து ஒரு இப்போ நீங்க இதுல வந்து லாட்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 60 குவான்டிட்டியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா நீங்க வேற 1000 குவான்டிட்டில எடுத்தீங்கன்னா பெருசா லாஸ் வரும். முடிஞ்ச வரைக்கும் லாட்ஸஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டு பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ண பாருங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் நீங்க என்னைக்கு லாட் சைஸ் என்னைக்கு வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். யார்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட ஸ்கில் இருக்கோ அவங்களால மட்டும்தான் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுல கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே சொல்றது ஸ்ட்ராட்டஜி மெயின் கிடையாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க உங்களுக்கு என்னதான் பண்ணாலும் ட்ரேடிங்கே வராது. எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணாலும் ட்ரேடிங் வராது. நம்ம ஸ்ட்ராட்டஜி தப்பு சொல்லி ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஓகேங்களா, நம்ம என்னன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாதான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். அதுல கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு மார்னிங் வீடியோ வேணுங்களா, நான் எஸ்டர்டே நைட்டே உங்களுக்கு வீடியோ வேணுமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் இந்த கமெண்ட்ஸ் எவ்வளவு கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா, ஃபைன். தேங்க்யூ ஆல். நாளைக்கு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.